வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களை, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ட்ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரகுமான் டிவிலியர்ஸ் அண்ட் பிரவீன் ஸ்பீக்ஸ் ஆன் போர்ட். ஓகே, ஒரு 14 வருஷம் கழிச்சு மும்பை இந்தியன்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ஐபிஎல்ல ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய திருவிழாவா இருக்கும்னு நினைக்கிறேன் மும்பை இந்தியன் ஃபேன்ஸ். ஏன்னா வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படியும் சாமி கூட்டுவோம்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்ல தான் வருவாங்க. இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்சே சரியான வின்னு. ரோஹித் சர்மாவோட ஷோவும் இருந்தது, நேற்று விராட் கோலி ஷோ பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்லயே ஒரு ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு தாட்ஸ் சொல்லியிருக்கேன். ரகுமான் டிவிலியர்ஸ் 14 வருஷம் வனவாசத்தை வந்து ஒரு வழியா முடிச்சிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஒரு செம்ம கிளினிக்கலான பெர்ஃபார்மன்ஸ் வித் எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே கொஞ்சம் நல்லாவே பண்ணாங்க. ரோஹித் சர்மா சொல்லி அவங்க இன்னைக்கு ஒரு டெரிஃபிக்கான நாக்கு. நேற்று விராட் கோலி, இன்னைக்கு ரோஹித் சர்மா அப்படியே பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவங்க 2 பேரும் நல்லா அடிச்சு ஒரு டாப் ஸ்கோரரா வந்து இவங்க 2 பேரும் ஆரம்பிச்சு போட்டி போட்டா கூட என் ப்ரெடிக்ஷன்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு ஐ வில் பி சீட்டட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு அடிச்ச ஷாட் எல்லாமே சூப்பரா இருந்தாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச் பார்க்க. அந்த மும்பையை பார்க்க ஒரு பயமா இருக்கு. என்ன டாப் ஆர்டர்ல முடிச்சிட்டாங்க மேட்ச, முக்காவாசி முடிச்சிட்டாங்க. வந்து செம பேட்டிங். ஃபைனலா பிரேக் பண்ணிட்டாங்க. அதுக்கேத்த மாதிரி நானும் சரி 200 வந்தவனே கொஞ்சம் நினைச்சேன் கொஞ்சமாவது கஷ்டமா போவன்ட்டு. ஒன்னும் இல்ல, நேத்து மேட்சோட அதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வெர்ஷன் மாதிரி இன்னைக்கு மும்பை ஆடினாங்க. அதேதான் நேத்து விராட் கோலி ஷோ, இன்னைக்கு ரோஹித் ஷோ. அது ரோக்கோ தான் திரும்ப நடந்தது. அது சொல்ற மாதிரி 2 பேருக்குள்ளதான் போட்டின்ற மாதிரி இவங்க 2 பேருக்கு தான் இந்த வாட்டி ரோஹித் சர்மா விராட் கோலி போட்டி போட்டா நல்லா இருக்கும் பாக்க எல்லாருக்குமே. சவுத் சட்டக்காரன் ஜெயிச்சுட்டான், இன்னைக்கு ப்ளூ சட்டக்காரன் ஜெயிச்சுட்டான். நாளைக்கு மஞ்சள் சட்டை என்ன பண்ணாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேகேஆரோட பேட்டிங் வந்து போயிடுவோம். நான் ரியலி இன்ட்ரெஸ்ட். ஆக்சுவலி வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ண விதம், ஒரு சைடு ஃபின்னாலனும் ஒரு சைடு அஜிங்கிய ரகானேவும் ஸ்டார்ட் பண்ண விதத்துல ரியலி இன்ட்ரெஸ்ட். நம்ம ஹர்திக் பாண்டியா கேப்டன்சிக்கு வருவோம் அடுத்து. அதுல வந்து பாதி பங்கு ஹர்திக் பாண்டியாக்கு இருக்கு. என்ன பொறுத்தவரை பாதி பங்கு வந்து அவங்க ஓப்பனர்ஸ்னா பாதி பங்கு ஹர்திக் பாண்டியாக்கு இருக்கு. பட் 2 பேரும் அடிச்ச விதம் வந்து ஒரு சமாட்டி. பின்னாலன் வந்து மொத்தத்தனமா அடிக்கிறாருன்னா, இவர் ரஹானே வந்து அந்த நேற்று விராட் கோலி ஆடின மாதிரி அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல ஆடினாரு. பியூர் எலகன்ஸ். அந்த ஒரு பிளிக் அடிச்சாரு லெக் சைட்ல, எல்லாமே வந்து சூப்பரா ஆடினாரு. சைலண்டா வந்து 40 பால்ல 67 அடிச்சுட்டு போனாரு. அதே மாதிரி பின்னாலன் வந்து ஒரு 17 பால் 37. அதுக்கப்புறம் அந்த கேமரூன் கிரீன் ஒரு கிளிம்ஸ் காட்டினாரு. ஒரு சிக்ஸ் அடிச்சாருன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஒரு 10 பாலுக்கு 18. அன்கேஷ் ரகுவன்சி 29 பால் 51. அவருமே நல்லா ஆனாரு. என்னதான் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணணும், ஆப்போசிட்ல ரகானே இருக்கும் போது இவர் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்து அப்படிதான் ஆடிட்டு இருந்தாரு. பட் அவர் ஒன்ஸ் அவர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் இவருமே ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 6-4 2 6 செம்மையா ஆனார் ரகுவன்சி. அந்த இதுலயும் பார்த்தோம், பிராக்டிஸ் மேட்ச்லயுமே ஒரு 100 அடிச்சாருன்னு சொன்னோம். அந்த ஒரு ஃபார்ம்ல தான் வந்திருக்காரு. அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி காமிச்சாரு. ஓவரால் வந்து கேகேஆர் வந்து 220ங்கிறது ஏன் அவங்க என்ன பொறுத்தவரையும் அவங்க வந்து முசரபானிக்கு பதிலாக டிம் சைஃபர்ட் ஆடி இருந்தா இன்னொரு 20 ரன் எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. அது நம்ம கேகேஆர் பவுலிங் அப்போ வருவோம். கேகேஆர் பேட்டிங் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரகனே வந்து டைமிங் எல்லாமே பக்காவா இருந்தது. பின்னாலும் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த நம்ம மும்பை பவுலிங் பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அதை பத்தி பார்க்கலாம். மற்றபடி கேகேஆர் பேட்டிங் நல்லா தான் பண்ணாங்க. ரகுவன்சியோட டாப் கேட்ச் அதெல்லாம் இருந்தது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தா அதுக்கப்புறம் ஃபயர் அப் ஆயிடுவாங்க. ஸோ அவருமே சூப்பரா பண்ணாரு. எல்லா வருஷமும் நம்ம லாஸ்ட் சீசனும் பார்த்துருக்கோம். ஆக்சுவலா ஒரு நல்ல ப்ராமிஸ், ஒரு நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடக்கூடிய பிளேயர் தான். இந்த வருஷம் வர அவர் விக்கெட் கீப்பர் பேட்டரா ஆடுறாங்க. இந்த இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்டர் நம்ம சொல்லிட்டு இருந்தா இவர் தான் ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல அடிஷன் கண்டிப்பா கேகேஆருக்கு. மற்றபடி பேட்டிங்லாம் வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ராடினரி நல்லா தான் பண்ணாங்க. இது வந்து கண்டிப்பா டிஃபெண்ட் பண்ணலாம். மும்பை இந்தியன்ஸ் பார்க்காதீங்க, இது டிஃபெண்ட் பண்ணலாம். பவுலிங் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். கொஞ்சம் புவர் பவுலிங் தான், யாருமே ஒழுங்கா போடல. நீ சொன்ன மாதிரி டிம் சேஃபர்ட்டுக்கு பதிலாக முசரபானி கொண்டு வந்தாங்க. பட் அப்பயும் இம்பாக்ட் இருந்ததுன்னா கேட்டா இல்ல. சோ பவுலிங் தான் இன்னைக்கு பெரிய லெட் டவுன் ஆகுது. 220 நீங்க சொன்ன மாதிரி 220 டிஃபெண்ட் பண்ணிருக்கணும். இன்னும் டவுட்டா தான் இருக்கு. நீங்க வேணா எந்த பவுலிங் லைனப் இந்த டீம்ல இல்ல, எந்த டீமோட பவுலிங் லைனப் வந்தாலும் மும்பையோட பேட்டிங் அந்த வந்தவனுங்க 2 பேரே பாதி ரன் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்னும் ஒரு 60 ரன் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட அடிச்சிருப்பாங்கன்னு தான் தோணுது கடைசியில. இன்னும் உங்களுக்கு பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. சோ அது என்ன சொல்றது, ஆனா நல்லா பேட்டிங் பண்ணாங்க அவங்க. நான் எதிர்பார்த்தேன் ஓகே இவ்வளவு டாப் 200 அடிச்சதே நான் பெரிய விஷயமா தான் பாக்குறேன். அவர் ரஹானே ரொம்ப வருஷமா விளையாடிட்டு இருக்காரு. இன்னைக்கும் வந்தாரு அந்த கேப்டன் ஸ்டாக்ன்ற மாதிரி ரொம்ப எலகண்டா ஆனார் ப்ரோ. ஷாட்ஸ் எல்லாமே எஃபர்ட்லெஸ்ஸா அடிச்சாரு. பார்க்க நல்லா இருந்துச்சு. ஓகே இந்த கண்ணா பின்னான்னு சுத்தி அடிக்கிறதுலாம் இல்ல, அடிச்ச எல்லா ஷாட்ஸுமே கிளீனா அடிச்சாரு. இதுக்கே லைக் என்ன டொமஸ்டிக்ல விளையாடுறாரு, இங்க விளையாடுறாரு. அதுக்கே வந்து அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது நான் ரொம்ப பெரிய விஷயமா தான் பாக்குறேன். ரிங்கு சிங் வந்து ரொம்ப நாள் கழிச்சு 20 பால்ஸும் இன்னைக்குதான் ரொம்ப ஏதோ லைக் எத்தனையோ மேட்சஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு தான் 20+ பால்ஸே ஆடி இருக்காராம். சோ இந்த இதுல அவர் ஆனது டீசெண்டா தான் இருந்தது. போக ஒரு சான்ஸ் கிடைச்சா இன்னுமே இந்த இன்னும் கொஞ்சம் லைக் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10-20 ரன்ஸ் ஜென்ரேட் பண்ணிருந்தா அவங்க
நல்லா பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரை ரிங்கு நல்லா தான் பண்ணாரு. அவர் எந்த மாதிரி பவுலர்ஸ் எண்ட் ஓவர்ஸ்ல ஃபேஸ் பண்ணாருன்னு நம்ம பார்க்கணும், கன்சிடர் பண்ணணும். பூம்ராவோட ஒரு 2 ஓவர் ஃபேஸ் பண்ணாரு. ஸோ கன்சிடரபிளி நல்லா தான் பண்ணாரு. ரொம்ப போர்டுலாம் சொல்ல முடியாது, கன்சிடரபிளி நல்லா தான் பண்ணாரு. டாப் ஆர்டர்ல இப்ப ரகனேவே சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு, செம்ம ஸ்ட்ரைக் ரேட்ல ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா லாஸ்ட் ஒரு 10 to 15 பால்ஸ் பார்த்தா செம்ம ஸ்லோ டவுன் ஆயிட்டு அப்படியே விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு. மொமெண்டமே ஃபுல்லா டிப் ஆயிடுச்சு. இந்த பூம்ரா அண்ட் போல்ட் ஒரு 2 ஓவர் போட்டு திருப்பி கொடுத்தாங்க, அங்கதான் டோட்டல் சேஞ்சே நடந்தது. நம்ம அப்படியே இப்ப பூம்ரா போல்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படியே நம்ம மும்பையோட பவுலிங் வந்துடலாம். மும்பையோட பவுலிங் கண்டிப்பா பவர் பிளேல ஒரு பெரிய கன்சர்ன். டிசிஷன் வந்து ஹர்திக் பாண்டியா ரொம்ப ரஃபா எடுக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஃப்ரண்ட் லைன் தீபக் சகர் ஆடலன்றப்ப ஃப்ரண்ட் லைன் பவர் பிளே பவுலரே வந்து ட்ரெண்ட் போல் தான். 2 ஓவர் கண்டிப்பா கொடுத்து பார்க்கணும். நான் வந்து ஹர்திக் பாண்டியா போட்டது தப்புன்னு சொல்ல, இந்தியன் டீமுக்கு அவர் தான் பவர் பிளேல போடுறாரு, ஸோ அவர் போட்டது தப்புன்னு சொல்ல. போல்ட் அண்ட் ஹர்திக் பாண்டியா 2 பேருமே போட்டிருக்கும். கசம்பர் கொண்டு வந்தது, அதுவும் ஸ்பின்னரை பவர் பிளேக்குள்ள கொண்டு வந்தது கண்டிப்பா ஒரு போர் ஆப்ஷன் தான். உங்களோட தாட்ஸ் எல்லாம் சொல்லிருங்க. அதுவும் இல்லாம பவர் பிளேல 6 ஓவர்ஸ்ல 5 டிஃபரெண்ட் பவுலர்ஸ் யூஸ் பண்ணிருக்காரு. உங்களோட தாட்ஸ் சொல்லிருங்க. நீ சொன்ன மாதிரி கேப்டன்சி வெரி கன்சர்னிங். அதுவும் அந்த பவர் பிளேல வந்து அந்த பவர் பிளேல அவ்வளவு பவுலர்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஆன் த ஃபீல்ட் அவர் எடுக்கிற டிசிஷன்ஸ் நிறையவே எனக்கு உடன்பாடே கிடையாது. ஃப்ரண்ட் லைன் பவுலர் போல்ட், அவர் 3 ஓவராவது போட்டிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேல 3 ஓவர் கொடுங்க போல்ட்டுக்கு, தப்பே கிடையாது. அவர் வந்து அவர் வேலையை பார்ப்பாரு, அட்லீஸ்ட் ஒரு 2 விக்கெட் எடுப்பாரு. அகைன் அங்க பெரிய லெட் டவுனு. நம்ம வந்து எம்ஐ பவுலிங் பத்தி பேசுறப்ப லார்டு தாக்கூர் பத்தி பேசியே ஆகணும். எப்படி வருது, எங்க வருது, ஏன் வருதுன்னா தெரியாது. ஆனா கையை சுத்தினா விக்கெட் வந்துகிட்டே தான் இருக்கு. சூப்பரா போட்டாரு இன்னைக்கு. அவர் தான் அந்த பிரேக் த்ரூஸ் கொடுத்து ஒரு மாதிரி நிறுத்தினாரு கேகேஆர். அந்த ஒரு ஃபுல் ஃப்ளோல போயிட்டு இருந்தாங்க, யாரை பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு ஒரு ஃபுல் ஃப்ளோல போயிட்டு இருந்தப்ப கரெக்டா அந்த பிளேஸ் வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸை போட்டு ஷர்துல் தாக்கு தான் நிறுத்தினாரு. அண்ட் பும்ராவோட 12th ஓவர் வெரி வெரி குரூஷியல் ஓவர். இந்த இதுல வந்து அந்த ஓவர் செம்ம குரூஷியல். 6 ரன் என்னமோ கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அப்பவுமே செம்ம ஃப்ளோல போயிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து ஒரு ஷட் டவுன் ஓவர் போட்டாரு. அதுக்கப்புறமே கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைக் ரேட் குறைய நின்றுட்டாங்க. ஸோ வந்து பும்ராவோட அந்த 12th ஓவரும் ஷர்துல் தாக்கூரோட இம்பாக்டும் அந்த அந்த விக்கெட் எடுக்கிற நேக் வந்து அவர்கிட்ட இருக்கு. அதை யூஸ் பண்ணி பயங்கரமா எடுக்கிறாரு. ஸோ மயங்க் மார்க்கண்டே இன்னைக்கு போட்டாரு, நாட் வெரி இம்ப்ரெசிவ். ஸோ வந்து வில் ஜாக்ஸும் இவரும் வரப்ப, வில் ஜாக்சன் சாண்டரும் வரப்ப அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மயங்க் மார்க்கண்டேவையும் அல்லாஹ் கசம்பரையும் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்களை கொண்டு வந்து ரூதர்ஃபோர்டுக்கு பதிலா வேற யாராவது கொண்டு வந்துருவாங்க டைரக்டா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து ஷர்துல் தாக்கத்தை நம்ம ப்ரிவியூல பேசுறப்ப கூட சொன்னேன், அவர் வந்து ரன் மட்டும் தான் கொடுப்பாரு, ஒரு கெட்ட போல இருக்கே தவிர அவர் அந்த விக்கெட் எடுக்க முடியும். அவர் அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி எப்பவுமே நம்ம கண்டினியூஸா எக்ஸிபிட் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். எங்கேயாவது வருவாரு, அவர் எடுக்கிறது முக்கியமான விக்கெட் தான். இன்னைக்கு அவர் எடுத்ததுமே பிரேக் பண்ணது எல்லாமே லைக் முக்கியமான கொடுத்த எல்லாமே முக்கியமான பிரேக் த்ரூஸ். அதுல வந்து அவங்க விட்டுருந்தாலுமே அந்த 2 பேர் கொஞ்சம் லாங் ஆட விட்டுருந்தா அந்த 250 260 வந்து கண்டிப்பா போயிருக்கும். பின்னாலன்னு இவருமே ஒரு 120 130 கிட்ட பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டு போயிருந்தா மேட்ச் கஷ்டமா போயிருக்கும். எப்படியா இருந்தாலும் அது டர்ன் ஓவர். நம்ம யாரையோ பத்தி பேசிட்டு இருந்தோம், பும்ரா இருந்தோம், ட்ரெண்ட் போல்ட் இருந்தோம், ஹர்திக் பாண்டியா இருந்தோம். அங்க இருந்து வந்து அவுட் ஆஃப் நோவேர் எப்போ நான் வந்து என் பாட்டை பண்றேன்ற மாதிரி அவர் தான் வந்து அந்த பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்ததுதான் ஒரு டர்னிங் பாயிண்டா பாக்குறேன். நம்ம ட்ரெண்ட் போல்ட் டிஸ்கஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாலாம் இல்ல, எக்ஸ்பென்சிவா இருந்தாரு, சரி அதனால மாத்தி விட்டேன்னு சொன்னா அது ஒரு பாயிண்ட் ஓகே. இல்லைன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆடுறாங்க, அட்டாக் பண்ணிடுவாங்கன்ட்டு மாத்திருந்தா அதுவும் ஓகே, கன்சிடர் பண்ணலாம். 2மே ரைட் ஹேண்டரு, நல்லாவே ஸ்விங்கின் ஆகும். ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம். இன்னைக்கு கண்டிப்பா ஒரு புவர் டிசிஷன். அதை வந்து மும்பை இந்தியன் ஃபேன்ஸ் அதை வந்து டினை பண்ண மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஓகே, அப்படியே நம்ம அந்த ரகுவன்ஷி பத்தி பேசும்போது ரகுவன்ஷியுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணதுதான் ஆல்ரெடி. அல்லாஹ் கசன் ஃபார் ஓவர்ல தான் ஒரு கேட்ச் வரும் லாங் ஆன்ல, ரோஹித் வந்து அதை மிஸ் பண்ணிருப்பாரு, ஒரு மிஸ் ஜட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் தான் ஆக்சிலரேட் பண்ணி ஒரு 30+ ரன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டாங்க. இல்லைன்னா இன்னைக்கு ஆக்சுவலா கேகேஆர் வந்து ஒரு 200 190 சுருண்டிருப்பாங்க. அந்த ஒரு மிஸ் கேட்ச் வந்து டிராப் பண்ணது இன்னும் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜா இருந்தது. எப்பயுமே அவங்களால டிஃபெண்ட் பண்ண முடியல. அப்படியே நம்ம மும்பையோட பேட்டிங்க்கு வந்துருவோம். ரோஹித் சர்மா பத்தி ஆல்ரெடி பேசியாச்சு. பிரவீன் ப்ரோட்ட கேட்போம். இப்ப ரயான் ரிக்கல்டன் அடிச்சிட்டாரு, வந்து ஒரு செம்மையான அடி, கிளினிக்கலா அடிச்சிட்டாரு. இப்ப கியூடிகே வந்தா கியூடிகே ஆடுவீங்களா இல்ல ரயான் ரிக்கல்டன் ஆடுவீங்களா? ப்ரோ நான் ரயான் ரிக்கல்டன் தான் ப்ரோ. போன வாட்டி நம்ம பேசினதுமே வந்து கியூடிகே எடுத்தாங்க. ஆனா போன வாட்டியே ரயான் ரிக்கல்டன் நல்லா விளையாடிட்டு இருக்காரு. நல்லா விளையாடிட்டு இருக்க ஒரு விஷயத்த எதுக்கு நீங்களே வந்து எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிறது நீங்களே உடைச்சு அதை டீம் லைனப்ப மாத்தி அதுக்கப்புறம் அங்க இருந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆக போகுது. அவர் எப்ப ஃபெயில் ஆகிறாரோ, ஃபெயில் ஆனாலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 சான்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அவர் போன வருஷம் ஃபுல்லா ஆடி இருக்காரு. லைக் அந்த டீம் இவங்கன்னு இல்ல, எந்த பிரான்ச்சைஸுமே இந்த மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இப்ப புதுசா ஒரு பிளேயர் வந்திருக்காரு, ஐ லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட் இருக்காரு, ரீசன்ட் டேஸ்ல நல்லா பண்ணிருக்காருன்றதுனால அவங்களை அப்படியே எடுத்து உள்ள போட்டா அது தப்பு தான். இந்த இதுல வந்து அவங்க போகணும்னா எனக்கு தெரிஞ்சு ரயான் ரிக்கல்டன் தான். நீங்க பார்த்தோம்ல ப்ரோ, எல்லாமே ஷார்ட்ஸ் எல்லாம் 4 போற மாதிரி இருக்கான 6 அவர் அடிச்சது எல்லாமே என்னோட 4 போகும், எல்லாத்தையும் கிளீனா அடிச்சிட்டு இருந்தாரு அவரு. ரோஹித் சர்மாவுக்கு
ஒரு சைட்ல அவர் அடிச்சிட்டு இருந்தாருன்னா ஒரு போகும் குறையவே இல்லை. இவரோட ஷாட்ஸ் எல்லாமே கிளீனா இருந்தது. 2 பேருமே லைக் ஈக்குவலா ஆடி இருந்தாங்க. இதுல ரோஹித் சர்மா ஹைப் கொடுத்தா இவருக்கு ஹைப் கொடுத்தா 2 பேரும் ஈக்குவலா தான் பண்ணிருந்தாங்க இந்த மேட்ச்ல. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, லாஸ்ட் இயர் வந்து இதே 2 பேர் தான் ஓபன் பண்ணாங்க. ஆனா மேக்சிமமே 2 இன்னிங்ஸ் தான் வந்து 50+ ஸ்கோர் பண்ணாங்க அந்த பார்ட்னர்ஷிப்பே. ஒன்னு இவர் அவுட் ஆயிடுவாரு, இல்லாட்டி அவர் அவுட் ஆயிடுவாரு. இப்படிதான் போயிட்டே இருந்தது. அந்த நம்பர் 3யும் ஓபனர் தான் ஆடிட்டு இருக்க மாதிரி. ஆனா இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்சே ஒரு 100+ பார்ட்னர்ஷிப். அதுவே ஒரு நல்ல சைன் ஆக்சுவலா மும்பை இந்தியன்ஸுக்கு. ஓரளவு இப்போ ஓபனர் செட் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு குவிண்டன் டிகாக் இருக்காருன்னு கொண்டு வரதெல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஆப்ஷனே இல்லை. அதுவும் இல்லாம லாஸ்ட் இயர் வந்து விக்கெட் கீப்பிங்ல பயங்கரமா பண்ணாரு கில்டன். நம்ம மும்பை ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரியும், பயங்கரமா பண்ணாரு. ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்றது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனே கிடையாது. சப்போஸ் இன்ஜுரி ஏதாவது கன்சர்ன்ஸ் இருந்ததுன்னா மட்டும் QDK உள்ள போட்டு ஒரு ரெஸ்ட் பண்ணலாம். ரோஹித் சர்மா 18 சீசன்ஸ்க்கு அப்புறம் 19 சீசன்ல இன்னைக்கு அவரோட ஃபாஸ்டஸ்ட் 50 ப்ரோ. அவ பாருங்க, இத்தனை வருஷம் இல்லாம ஒரு வருஷம், இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு புது ரெக்கார்டு இன்னைக்கு. இல்ல ரோஹித் சர்மா இத்தனை வருஷமா IPL ஆடிட்டு இருக்காரு. இடையில வந்து ஒரு அவ்வளவு ரன் போல நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். IPL வந்து அவரால் ஸ்கோர் பண்ணவே முடியல. என்ன சேஞ்ச் ஆச்சு அவர் முன்னாடி ஆடுனதுக்கும் இப்ப ஆடுறதுக்கும்? அந்த சேஞ்ச் என்ன பாக்குறாரு? இல்ல ஓவராலாவே இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல T20 ஆடல, ஓகேவா? அது ஒரு அந்த ப்ரெஷர் இருக்காது, ஆடட் ப்ரெஷர் இருக்காது. ஃப்ரீயா பேட்டை விடலாம், அது ஒண்ணு. இன்னொன்னு அவர் ஃபிட்னஸ்ல சூப்பரா ஒர்க் பண்ணிருக்காரு, நல்லாவே ஃபிட்டா இருக்காரு. ஸோ அது ஒரு ஃபேக்டர். அந்த கான்பிடன்ஸ் உள்ள வரும்போதே அவருக்கு இருக்கும்ல. ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ரீ ஃப்ளோவிங்கா அன்னைக்கு ஆடினாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனே ஓரளவு மாடரேட்டா கொஞ்சம் டீசென்டான ஸ்கோர் போட்டுருவாரு. ஏன்னா அந்த பார்ட்னர்ஷிப் அந்த பேரும் செட் ஆயிருச்சு. இந்த மாதிரி வாங்கிட்டே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே பக்காவா இருக்கு. இந்த சீசன் ஒரு 400 ரன் பிளஸ் அடிப்பா கண்டிப்பா அப்படின்னு நான் நம்புறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுதான் பேசும்போது ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்கெல்லாம் ஏன் ஒரு கோட்டட் பிளேயர்ஸ்ன்னு சொல்றோம்னா, அவங்க வந்து T20 கிரிக்கெட் ஆடுறது இல்ல, டொமஸ்டிக்கும் ஆடுறது இல்ல, டெஸ்டும் ஆடுறது இல்ல. அவங்க ஆடுற ஒரே ஃபார்மேட் வந்து ODI ஃபார்மேட் தான் ஆடுறாங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. அந்த ODI ஃபார்மேட்டுக்கும் T20 ஃபார்மேட்டுக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃபரன்ஸ் வரும். அங்க வந்து பால் போகணும், ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ஆடணும். ஆனா இங்க வந்து இந்த மாடர்ன் டே T20 அப்ரோச்சுங்கிறது வந்து டோட்டலா வேற. வந்தோடனே அடிக்க தான் போறாங்க. அவங்க வந்து இதுக்கு அடாப்ட் பண்ணி ஆடுறாங்க பாரு. அதுலதான் அவங்க 2 பேருமே துண்டா வந்து தனியா திடீராங்க. ரோஹித் சர்மா கொஞ்சம் ப்ராப்பரா ஒரு 2-3 இயர்ஸா 4-5 இயர்ஸா கூட சொல்லலாம், பெருசா அடிக்கல. ஆனா அந்த 10 kg குறைச்சிட்டு வந்து அவர் ஆடுற ஆட்டம் இட்ஸ் பினாமினலா இருக்கு. செம்மையா ஆடுறாங்க. அதனாலதான் லெஜெண்ட் ஆஃப் த கேம் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி. அதனாலதான் இவ்வளவு ஃபேன் பேஸ். அவங்களோட டெக்னிக்கால தான் சூரியகுமாரா இருக்கட்டும், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா எல்லாம் வந்து பேட்டிங் பிராக்டிஸ் மாதிரி ஆடிட்டு போயிட்டாங்க. 90% முடிச்சிட்டாங்க ப்ரோ. அவங்க 2 பேரும் மேட்ச் முடிச்சு வச்சிட்டாங்க, அவ்வளவுதான். 90% வந்து ரோஹித் சர்மா ரிக்கல்டன் முடிச்சிட்டாங்க மேட்ச. நம்ம இப்ப KKR பவுலிங்க்கு வருவோமா? நம்ம வந்து முசரபானி வந்து ஸ்ரீலங்கன் பிக்சர்ஸ்ல சூப்பரா போட்டாரு. அந்த பிட்ச் வந்து அவருக்கு ஒர்க் ஆனிச்சு. அதே மாதிரி இந்தியாவில் ஆடும்பொழுது அந்த மாதிரி ஸ்லோ பிக்சர்ஸ்ல முசரபானியை யூஸ் பண்ணலாம், நோ டவுட். கண்டிப்பா அவர் நல்லா டெலிவர் பண்ணுவார். வான்கடை மாதிரி ஒரு பிட்ச்ல வந்து 130ல ரோஹித் சர்மாவுக்கு ஷார்ட்டா போட்டீங்கன்னா இன்னைக்கு அடிச்சாரு பாரு தூக்கி, எங்கெங்கயோ அடிச்சு காமிச்சாரு. அந்த மாதிரிதான் காமிச்சிருவாரு. போர் செலக்ஷன், டீம் செலக்ஷனே போறன்னு தோணுது. அவருக்கு போல டிம் சைஃபர்ட் ஆடி இருக்கணும் என்ன கேட்டா. பட் வந்து அந்த டால் பவுலர் அப்படின்ட்டு அவர் நம்பி போனாங்க. பட் இட் எண்டட் அப் இன் பேட் காஸ். 3 ஓவருக்கு 34 ரன் கொடுத்தாரு. வைபவ் அரோரா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ட்ரபுள் பண்ணாரு, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 2 பேருமே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ட்ரபுள் பண்ணாரு. அந்த 2 ஓவர் பார்த்து ஆடிட்டா நம்ம சொன்ன மாதிரி வச்சு வெதுப்பிடலாம்னு சொன்னோம். அதே தான் நடந்துச்சு. 4 overs 52 ரன்ஸ் செம்மையா அடிச்சிட்டாங்க. வருண் சக்கரவர்த்திக்கு பால் உழுவ மாட்டேங்குது, இல்ல அவரை ரீட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. T20 வேர்ல்டு கப்ல இருந்தே அடிக்கிறாங்க. நம்ம என்ன நினைச்சோம், நரேனும் வருண் சக்கரவர்த்தியை போடுற 8 ஓவர் அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணிட்டா KKR பவுலிங் நொறுக்கிடலாம்னு சொன்னோம். பட் வருண் சக்கரவர்த்தியா வெளில வந்த மாதிரி எனக்கு தோணுது. அவரோட ஃபார்ம் ரொம்ப கன்சர்னிங்கா இருக்கு. ஸோ அப்புறம் சொல்லுப்பா கார்த்திக் தியாகி, சொல்லிரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் பால் ரோஹித் சர்மாவுக்கு போட்டு 6 வாங்கும் போதே நான் நினைச்சேன் இவன் கண்டிப்பா ஒரு மூலையில உட்காந்து சிரிச்சிட்டு இருப்பான், பர்பிள் கேப்ல சொல்லி வச்சிருக்கவே. நேற்று வேற இவனோட பிளேயர் மங்கேஷ் யாதவ் விளையாடுன்னு வேற கலாய்ச்சிருக்கோம். திரும்பி இன்னைக்கு வருவான்னு நினைச்சேன். கரெக்டா வரிய போதம்பி. ஓகே, என்னதான் இருந்தாலும் விக்கெட் காலம்ல வேல்யூ இருக்கு. ஒரு விக்கெட் காலம்ல வேல்யூ இருக்குன்னு பிளேயிங் லெவல்ல இருக்காரு, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டு காட்டிதான். இங்க பிளேயிங் லெவல்ல இல்லையே. பேஸ் இருந்துச்சு, லென்த் தான் மேபி. அது அவருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் மேட்ச் தான், அதுக்கு இப்போ எடுத்த உடனே கமெண்ட் அடிச்சு அது நல்லா இருக்காது. ஆனா பேஸ் நல்லாவே இருந்துச்சு. அந்த ஃப்ரீ ஹிட்ல கூட திரும்ப ராயன் ரிக்கல்ட்டுக்கு ஒரு பால் போட்டிருப்பாரு, அடிக்க முடியாத அளவுக்கு நல்ல பேஸ்ல போட்டிருந்தாரு அவரு. இவர் முஸ்ரபானியை கலாச்சிட்டு இருந்தாரு. லைக் இவரு யாரு, ரவி சாஸ்திரி சொல்லிட்டு இருந்தாரு 90 போட்டிருப்பாரு ஒரு பால், ஸ்பீட் வந்து 90யோ அந்த ரேஞ்சில போட்டிருப்பாரு. கும்ளேவே இதை விட வேகமா போடுவார், நடுவுல கலாச்சிட்டு இருந்தாரு அவரு. இல்ல, எனக்கு இங்க இருந்து ஒரு கொஸ்டின் வருது ஆக்சுவலா. 2 பேருமே இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்போ டிம் சைஃபர்ட் கொண்டு வரணும், முஸ்ரபானியை உட்கார வைக்கணும் நீ சொல்றல,
இங்க நீ எங்க கொண்டு வந்தா ஒரு அகாமடேட் பண்ணுவ? எனக்கு அதுக்கு இப்போ ரகனேவ நம்பர் 3 அனுப்புவியா, இல்ல எப்படி இதை அகாமடேட் பண்ணுவ? ஆப்வியஸா தான் சாய்ஸ். இல்ல நான் உங்களுக்கு சொல்லிட்டா, இங்க வந்து பேட்டிங் கன்சர்னே கிடையாது. இன்னுமே வந்து இந்த டீம் இன்னுமே கூட ஸ்கோர் பண்ணும். இங்க பேட்டிங்கே கன்சர்னே கிடையாது, பவுலிங் தான் கன்சர்ன். நீ முசரபானியை தூக்கிட்டு டீம் சேஃப் கொண்டு வந்தா இன்னொரு 10 ரன் 20 ரன் எக்ஸ்ட்ரா போடுவாங்களே தவிர பவுலிங் அதே தான் அடி வாங்க போகுது. ஸோ ஒரு பெட்டர் பவுலர் ஏதாவது சப்ல இல்லாட்டி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களை எடுத்து வந்து ஆட விட்டு பாக்குறது தான் நல்ல ஆப்ஷன். ஸ்டிஃபர்ட் கொண்டு வந்து ஒரு இதுவும் ஆகாது. அவங்களுக்கு ஃபாரின் பவுலிங், ஒரு நிமிஷம், அவங்களுக்கு ஃபாரின் பவுலிங் ஆப்ஷன் இல்ல வெளியில. சோ வந்து முசரபானிக்கு பதிலா டிம் சைஃபர்ட்டை எடுத்துட்டு அனுகூல் ராய்க்கு பதிலா ஒரு இந்தியன் பவுலரை கொண்டு வாங்கங்கிறேன். அந்த இடத்துல உனக்கு 2 பொசிஷனும் கிடைச்சிருதுல. அனுகூல் ராய் வந்து அடிச்சு உனக்கு ஒன்றும் பண்ண போறது இல்ல. அவரோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் தான். அந்த ஸ்பின் வந்து நரேனும் போடுறாங்க, வருண் சக்கரவர்த்தியும் போடுறாங்க. அங்க உனக்கு இது பின் ஆயிடுச்சுல. அனுகூல் ராய்க்கு பதிலா ஒரு இந்தியன் பேசர் யாரையோ கொண்டு வந்துட்டு டிம் சைஃபர்ட் ஆடுங்கன்றான். ஓப்பனிங்ல ஆடுங்க. அங்கேயுமே இல்லடா, அதுதான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் அதுக்குள்ள ஜட்ஜும் பண்ண வேணாம். ஏன்னா முசரபானியும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடும் போது நல்லா தான் பண்ணிருந்தா, அந்த வேர்ல்ட் கப்லயும் ஓரளவு நல்லா தான் பண்ணாரு. இங்க சிஃபர்ட் கொண்டு வந்து அகாமடேட்டே பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஆல்ரெடி வந்து பேட்டிங் நல்லாவே இருக்கு, இன்னுமே ஒரு 10-20 ரன்ஸ் எக்ஸ்ட்ராவே போடக்கூடிய மாதிரி ஒரு லைன் அப் தான். ஸோ இங்க பேட்டிங் எக்ஸ்ட்ரா குஷன் தேவை கிடையாது, பவுலிங் எப்படி ரிப்பேர் பண்றதுன்னு தான் பார்க்கணும் மெயினா. கரெக்ட் ப்ரோ. ஏன்னா ரஹானே நல்லா ஆடிட்டாரு ப்ரோ. இந்த இதுல டிம் சைஃபர்ட் எடுத்துட்டு வந்து போட்டாலுமே ஏன் நல்லா ஆடி ஏதாவது பண்ணலன்னா ஓகே, எனக்கு அப்படி ஆடினா கூட அவர் 1 டவுன் கூட ஆகலாம். ரஹானே எனக்கு ஓப்பனிங் ஆடுறதே பெட்டர் தான். ஏன்னா அவர் நல்லா ஆடிட்டு இருக்காரு, ஷாட்ஸுமே கிளீனா அடிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு அவரை 1 டவுன் இறக்கி விட்டு அப்ப அவருக்கு இன்னும் இப்பதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ரன்ஸ் வந்தது. அவர் திடீர்னு வந்து 1 டவுன்ல வந்துட்டு அவரால் லைக் லைனை கிளியர் பண்ண முடியல, அதுவும் ப்ராப்ளம் வரும்ல. அதான் ப்ரோ. அதுவும் இல்லாம ரஹானே மாதிரி பிளேயர் வந்து பவர் பிளேல ஸ்கோர் பண்ணி அந்த ஸ்ட்ரைக் ரேட் மெயின்டைன் பண்ணாதான் உண்டு. அவர் தூக்கிட்டு போய் நம்பர் 3ல போட்டு பார்த்தோம்ல, அதான கன்சர்னா சொன்னது. இப்போ இன்னைக்கும் நடுவுல வந்து விட்டுட்டாரு. ஸ்டார்டிங்ல இருந்த அந்த 6-7 ஓவருக்கு இருந்தது, நடுவுல அந்த 8th ஓவருக்கு மேல அவரால் மெயின்டைன் பண்ண முடியல. பட் எனக்கு என்னமோ தோணுதுப்பா, டிம் சைஃபர்ட் கொண்டு வந்து பேட்டிங் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோஷன் ஆக்கிட்டா அவங்க பவுலிங் தேத்த முடியாது. அவங்க வந்து வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் அண்ட் வைபவரோட இனிஷியல் 2 ஓவர்ஸ் நம்பிதான் இருக்காங்க. மேபி அந்த அனுகூல் ராய்க்கு பதிலா ஒரு உம்ரான் மாலிக்கையும் கொண்டு வந்து போட்டு ஏதாவது ஒரு ஆப்ஷன் வச்சுக்கலாம். அவங்க மேலேயும் கொஞ்சம் பேட்டிங் ஸ்ட்ரென்த்தனாகவும் கீழே கொஞ்சம் பவுலிங் ஸ்ட்ரென்த்தனாகுங்கிற ஒரு தாட்ல சொன்னா நீங்க சொல்றது அக்ரீட் தான். எதர் வேஸ் போகலாம். வியூவர்ஸ் உங்க தாட்ஸ் வந்து இதுல கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லிருங்க. பிரவீன் ப்ரோ, சுனில் நரேன் இத்தனை வருஷமா வச்சிருக்காங்க. அவர் வந்து கேகேஆருக்கு ரொம்ப டீசென்டாவே பண்ணிருக்காரு. பட் முன்ன இருந்த நரேன் வந்து இப்ப இருக்காரா? வாட் ஹேஸ் சேஞ்ச்? இன்னைக்கு 3 ஓவர்ல 30 ரன் ஒரு விக்கெட். என்ன சொல்றீங்க? கரெக்ட் ப்ரோ. ஏன்னா நடுவில் நம்ம பேசிட்டு இருந்தோம் ப்ரோ, அவருக்கு ஏதோ ஒரு இன்ஜுரி இருந்தது. நான் ஏதோ ஒரு வீடியோல கேட்டிருந்தேன், ஏதோ இன்ஜுரி இருந்தது, அதனால தான் பேட்டிங் இப்போ அவர் மேல வர்றது கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டாரு. அதுவும் இல்லாம ஃபர்ஸ்ட் இருந்த அளவுக்கு இப்போ மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் குறைஞ்சிருச்சு அவருக்கு. இதுக்கு வராருன்னா இந்த டோர்னமெண்ட்ல மட்டும் தான் ஃபுல்லா பார்ட்டிசிபேட் பண்றாரு, மீதி கம்ப்ளீட்டா ரெஸ்ட்ல இருக்காரு. சோ இதுக்கப்புறமா அந்த நரேன் ஸ்ட்ராட்டஜி எவ்வளவு ஒர்க் ஆக போகுது? ஏன்னா ஸ்பின்னர்ஸ் அவங்க எப்போ காலங்காலமா எடுத்து பார்த்தா கொஞ்சம் ஒரு 7-8 வருஷமாவே அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரு 2 பேர் அவங்க டீமுக்கு எப்பவுமே நல்லா போட்டுட்டு இருந்தாங்க. கடைசி 3 வருஷமும் இவங்க வருணும் நரேன் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடி வாங்கினது இப்போ அவங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த கான்பிடன்ஸே பிரேக் ஆயிட்டு இருக்கும். அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, ஓகே நம்ம கிட்ட ஸ்பின்னர் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நினைச்சிருப்பாங்க. இன்னைக்கு 2 ஸ்பின்னர்ஸையும் விக்கெட் எடுக்காம போறது வேற, 2 பேரும் தாக்கப்பட்டிருக்காங்க. 2 பேரும் அநியாயமா அடிச்சாங்க 2 பேரும் அந்த சைட்ல. அவங்க ஃபைனலி மும்பை வந்து அந்த 14 இயர் ஜிங்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. வெல் அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் ட்ரூலி பேக் இன்டு IPL 2026 வித் தேர் ஃபுல் ஃபார்ம். கண்டிப்பா வில் ஜாக் சாண்டர் வந்தா இன்னுமே சரியான ஃபார்ம். மத்த டீம்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல, பாப்போம். நீங்க ஒரு வாட்டியும் ஒரு டிஷர்ட் போட்டு வந்து உட்காந்துக்கிட்டு அந்தந்த டீம் பேசிடுறீங்க ப்ரோ. இந்த வாட்டி எனக்கு என்னமோ இந்த வாட்டி பாக்குறப்ப எனக்கு உண்மையாவே பயமா இருந்தது. இன்னைக்கு நான் பார்த்ததுக்கு அப்புறம் இது எந்த டீம் அங்க டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணிருந்தாலும் கஷ்டம் தான். கரெக்ட். ஓகே, நம்ம வந்து நாளை மேட்சோட ப்ரெடிக்ஷன் போயிடலாம். இன்னைக்கு மேட்சோட ப்ரெடிக்ஷன் ஆளுக்கு ஒரு பாயிண்ட். ஸோ வந்து இப்ப பாயிண்ட்ஸ் டேபிள்ல வந்து நான் 2 பாயிண்ட், வேலு 1 பாயிண்ட், பிரவீன் ப்ரோ 2 பாயிண்ட். ஸோ நாளைக்கு மேட்சோட ப்ரெடிக்ஷன் போயிடலாமா? CSK RR. CSKல வந்து நிறைய பிக் நியூஸ் இன்னைக்கு. தோனி வந்து 6-7 மேட்ச் ஆட மாட்டாரு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. டிவால் லூயிஸ் ஒரு 2-3 மேட்ச் ஆட மாட்டாரு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ். சஞ்சு சாம்சனுமே இன்னைக்கு பிராக்டிஸ்ல வந்து இல்ல அப்படின்ட்டு கிரிக்கர்ஸ்ல போட்டிருந்தாங்க. பட் அவர் ஆடிடுவாருன்னு தான் எனக்கு தோணுது. பட் நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு பிரிவிஸ் பாலா மேத்யூ ஷாட் போவாங்களோ நாளைக்கு. அதான் ப்ரோ, மோஸ்டா எல்லாரும் ஜெனரலா ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே சொல்றது அதுதான். ஓகே, எப்படி அவங்க தான் போவாங்க தான் நான் கேள்விப்பட்டேன். ஓகே, வித் ஆல் திஸ் வந்து நாளைக்கு மேட்சோட ப்ரெடிக்ஷன் வந்துடலாம். பிரவீன் ப்ரோ சொல்லுங்க.
சிஎஸ்கே தான். எனக்கு என்னமோ சிஎஸ்கே நாளைக்கு வின் பண்ணிடுவாங்கன்னு தான் தோணுது ப்ரோ. கன்சிடரிங் எல்லாம் கொஞ்சம் யங் டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த வாட்டி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா ஒரு புது சிஎஸ்கேவை பார்ப்போம். லைக் ஏதாவது புதுசா லைக் நிறைய போல் மூவ்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் சிஎஸ்கே என்ன வேணா போந்தெல்லாம் ஒரு இன்ட்யூஷன் சொல்லும்ல, அது மாதிரி எனக்கு சிஎஸ்கே வின் பண்ணணும்னு தான் தோணுது. ஓகே, எனக்கு ராஜஸ்தான் தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த சீசன் நான் ராஜஸ்தானுக்கு கம்பு சுத்த போறேன் பயங்கரமா. அதுவும் இல்லாம சிஎஸ்கேல வந்து இப்ப அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வேற வந்துருச்சு. அவங்க பவுலிங் வந்து ஆல்ரெடி டிப்ளீட்டடா இருக்கு. அவங்க பேட்டிங்லையும் டிவால் பிரூவிஸ் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அந்த மிடில் ஓவர் ஸ்பின் அட்டாக் பண்றதா இருக்கட்டும், அந்த அட்டாக்கிங் பேட்ஸ்மேன் அவருமே போயிட்டாரு. மேத்யூ ஷாட் வந்து எந்த அளவுக்கு அவர் பிளேஸை ரீப்ளேஸ் பண்ண போறாருன்னு தெரியல. ஸோ வித் ஆல் தட் கன்சர்ன்ஸ் அண்ட் எவ்ரிதிங் நான் வந்து நாளைக்கு ராஜஸ்தான் கூட போறேன். நாளைக்கு ராஜஸ்தான் ஜெயிப்பாங்கன்னு தோணுது. நானும் ராஜஸ்தான் தான் ப்ரிடிக்ட் பண்றேன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நம்ம ப்ரிவியூ வீடியோலையும். நானும் ராஜஸ்தான் தான் பேக் பண்றேன். நாளைக்கு வின் பண்ணிடுவாங்க தான் எனக்கு தோணுது. ராஜஸ்தான் ஏன்னா எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஓரளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அங்க அதுவும் இல்லாம ராஜஸ்தான் ஓரளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்றதோட ஆப்போசிட் சைடு கொஞ்சம் வீக்கரா தெரியுது. இப்ப சப்ஸ்டியூட் பிளேயர் எல்லாம் வந்ததும் இதனால அந்த யங் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து நாளைக்கு ப்ரூவ் பண்ணி என்னை அடிக்கிற மாதிரி நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி இப்போ பார்த்தா 2 பேப்பர்ல வச்சு பார்த்தா ராஜஸ்தான் ஜெயிச்சதுன்னு தோணுது. பார்க்கலாம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் டே ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு விராட் கோலி அடிச்சு ஒரு என்து கொடுத்துட்டாரு. இன்னைக்கு ரோஹித் சர்மா அடிச்சு எம்ஐ ஃபேன்ஸுக்கும் ஒரு ட்ரீட் கொடுத்துட்டாரு. நாளைக்கு தலை அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. தலைக்கு பதில தான் இப்போ என்டர்டெயின் பண்றதுக்காக சேட்டன் வந்திருக்காரு. ஸோ நாளைக்கு சேட்டன் இருந்து ஒரு பெரிய இன்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நிறைய பேர்ல ஓட்டேரி நிறைய பேர்ல எழுதுங்கிற மாதிரி நாளைக்கு ஜடேஜா வந்து உட்கார போறாங்க தோணுதுதான். அந்த ஒரு பக்கம் எனக்கு ஜடேஜா நாளைக்கு கொடுத்தாதான் அவங்களால தூங்க முடியாது. நாளைக்கு அந்த வீடியோ ஜடேஜாவை தான் பண்ணிட்டா கண்டிப்பா சிஎஸ்கே கம்ப்ளீட் அப்செட் ஆயிடுவாங்க. ஓகே, வித் தட் நோட் வி கம் டு ஒன் கன்க்ளூஷன் ஃபார் டுடேஸ் வீடியோ. ஸோ வந்து நாளையோட மேட்ச் ரிவ்யூல பார்ப்போம். யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே அந்த ஹைப்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதையும் கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ 4 பேருக்கு போய் சேரும். ஸோ நாளைக்கு பார்ப்போம். Until then, bye from Rahman D. Will the Prajanand.